என்கிட்ட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க. லைக் இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இது வந்து எப்படி நீங்கள் டிஐஒய் ஃபில்ட்ரேஷன் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், பேஸ்கெட், டப்பு, உங்களுக்கு வைக்கிற சைஸுக்கு, டேங்க் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்காக எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணி அதை வந்து மெல்ட் ஆக்கிடலாம். ஸோ தட் நம்ம ஹோல்ஸ் போட ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து காஸ்ட் ரொம்ப கம்மி. இப்போது எனக்கு வந்து இந்த கண்டெய்னர் வந்து 100 rupees ஆச்சு, புதுசு. ஆக்சுவலாக அது உங்களுக்கு பழசு ஏதாவது இருந்தால் இன்னும் சூப்பர். வீட்டில் அம்மா ஏதாவது யூஸ் பண்ணாது இதெல்லாம் வச்சுருப்பாங்க நிறைய, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணேன்னா ஹீட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஹோல்ஸ் போடுற அளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பைப் வச்சு குத்தினோன்னா ஹோல்ஸ் வந்துருச்சு. அவ்வளோதான், ஈஸி. இப்போ ஆல்ரெடி என்கிட்ட பவர் ஹெட் ஒன்று இருக்குது. அந்த பவர் ஹெட்டுக்கு ஒரு பைப்பு நான் ஆல்ரெடி ப்ளூ கலரில் இது வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பைப் மூலமாக தான் தண்ணி உள்ளே போக போகுது. இதில் நீங்கள் 2 விதமாகவும் பண்ணிக்கலாம். கீழேருந்து தண்ணி நம்ம டேங்க்குக்கு வர மாதிரியும் வச்சுக்கலாம். மேலேருந்து தண்ணி உள்ளே போயிட்டு கீழே வர்றது தான் நான் ஆல்ரெடி கோல்டில் பண்ணியிருக்கிறது. இப்போ நம்ம பண்ண போகிறது எப்படின்னா, கீழேருந்து தண்ணி போயிட்டு மேலேருந்து ஃபில்லாகி வரப்போகுது. இப்படி மேலேருந்து வந்தால் தான் நல்ல ஃபில்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதனால் இப்படி பண்ண போகிறேன். நம்ம வந்து எம்சீல்டு வாங்கியிருக்கோம். எம்சீல்டு வந்து கடையில் ஒரு 10 rupees இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் அது ஒன்று வாங்கிக்கலாம். அது 10-20 rupees உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். இதில் வந்து அதை நல்லா அந்த 2 கொடுத்துருப்பாங்க, ஒயிட் கலர் ஒன்று, ஆஷ் கலர் ஒன்று, 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரெடி ஆகிடும். நம்ம அந்த கீழே வந்து தண்ணி இந்த ப்ளூ கலர் பைப் அந்த ஹோல்ஸில் போட்டுட்டு அதை சுற்றி எம்சீல் போட்டுடணும். நீங்கள் எம்சீல் போடலாம். நான் வந்து இதில் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, 2மே யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட பிவிசி பைப் வந்து ஒட்டுறது ஒன்று இருக்குது, டியூப்பு. நம்ம மேலே பிவிசி பைப்புக்கு அதை யூஸ் பண்ண போகிறோம், இந்த பைப்புக்கு எம்சீல் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கோல்டு டேங்க்கில் எப்படி சொல்லியிருந்தேன்னா, நம்ம வந்து மேலேருந்து தண்ணி இந்த கண்டெய்னருக்கு மேலேருந்து தண்ணி கண்டெய்னர் உள்ளே வரும். அதில் நிறைய ஃபில்ட்ரு மீடியா, ஸ்பாஞ்சு, செராமிக் ரிங்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி தண்ணி கீழே வரும். கீழே வந்ததும் ஒரு பிவிசி பைப்லேருந்து நம்ம டேங்க்குக்கு வரும். ஆக்சுவலாக இப்படி பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போது நம்ம கீழேருந்து ஃபில்லாகி மேலே வரப்போகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன் இந்த ப்ராசஸ்ஸு. இப்படி பண்ணால் ஃபில்ட்ரேஷன் நல்லா ஒர்க் ஆகுதான்னு நான் அது ஒரு 1 week ஆச்சு, எனக்கு ட்ரையல் வேணும். ஸோ நான் அது ஒரு 1 week அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம எம்சீல்டு போட்டு ஒட்ட ஆரம்பித்தாச்சு. அது 2த்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக ஆகிடும். அது ஆனதும் இப்படி ஒட்டிடணும். எம்சீல் நீங்கள் ஒரு ஃபேன் போட்டு அதிலெல்லாம் வச்சிங்க ஒரு 1 or 2 hours நல்லா ஹார்டாகிடும். ஸோ அதே போதும். இப்போ நம்ம இதை போட்டுட்டு காய வைக்கணும். காய வச்சுட்டு நான் ஆக்சுவலாக வந்து 1.5 hours காய வச்சேன், அவ்வளோதான். அதை தொட்டு பார்த்தா ஹார்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டெய்னர் ஒரு 100 rupees, இந்த எம்சீல்டு வந்து ஒரு 10 rupees. அண்ட் இந்த பைப் வந்து எனக்கு பவர் ஹெட் வாங்கும்போது அந்த பவர் ஹெட் கூடவே கொடுத்தாங்க. ஸோ வந்து பவர் ஹெட் ஒரு 600 rupees. அந்த பைப்பும் அதிலே வந்துருச்சு. இப்போதைக்கு நம்ம 7-10 அவ்வளோதான் செலவு பண்ணியிருக்கோம். ஸ்பாஞ்சு ஒரு 100 rupees வாங்கியிருப்பேன், 8-10. அண்ட் செராமிக் ரிங்ஸ் ஒரு 250 வாங்கியிருப்பேன். அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. நம்ம 1000 rupeesக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே முடிச்சிடலாம். நீங்கள் இதே கேனிஸ்டரெலாம் போனீங்கன்னா 2000-3000 ஆகும். அண்ட் இது நீங்களே வீட்டிலே பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ரொம்ப காஸ்ட் சேவிங் அண்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நான் நிறைய யூஸ் பண்ணனால சொல்கிறேன். அப்புறம் இந்த பிவிசி பைப்பும் ஒரு எல்லும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அந்த எல் வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து அந்த வெளியில் அவுட்லெட் வந்து அப்படியே மொட்டையாக விட போகிறதில்ல, அதை பெண்ட் பண்ணி டேங்க்குள்ளேயே விட போகிறேன். ஸோ தட் வாட்டர் எவாப்ரேட் ஆகாது, வாட்டர் வெளியில் தெளிக்காது. ஸோ தட் இந்த எல் வச்சு நம்ம அந்த பிவிசி பைப்பை டேங்க்குள்ளே விட போகிறோம். தண்ணி வெளியே வரப்போகுது. இந்த எல் மூலமாக உள்ளே பெண்ட் ஆகி நம்ம டேங்க்குக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த எல் இல்லாமல் வெறும் ஒரே ஒரு பிவிசி பைப் மட்டும் வச்சுக்கலாம். அந்த பிவிசி பைப்பில் வந்து தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக டேங்க்குக்கு கொட்டுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறதுல வந்து இந்த வாட்டர் சவுண்டு வராது. இதில் நம்ம வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எல் கொடுக்காதீங்க, வெறும் அவுட்லெட் மட்டும் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும் ஃபில்டர்லேருந்து டேங்க்குக்கு. அது ஒரு சவுண்டு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. நம்ம அந்த மாதிரி இப்போ வைக்கலாம். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய தொட்டி இருக்கனால தண்ணி வெளியில் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே கொடுத்துட போகிறோம். இப்போ வந்து நம்ம மேலே ஹோல்ஸ் போட போகிறோம். அதுக்கு ஹீட் பண்ணுறோம். ஏன்னா அந்த பிவிசி பைப் வந்து இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிவிசி பைப்பை வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா, ப்ரெஷர் கொடுத்து அழுத்துனீங்கன்னா ஹோல்ஸ் வந்துடும். நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். எந்த டஸ்ட்டும் இல்லாமல் இருந்தால் டேங்க் எதுவும் நாஸ்தி ஆகாது. இப்போ நம்ம நல்லா ஹீட் பண்ணணும். இதுக்குள்ளே நம்ம நிறைய போட்டாகணும். என்கிட்ட இப்போதைக்கு செராமிக் ரிங்ஸ் தான் இருக்குது. நம்ம ஸ்பாஞ்ச் செராமிக் ரிங்ஸ் தான் இப்போதைக்கு ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நிறைய வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பாட் இருக்குல்ல, ப்ரோக்கன் பாட், அதெல்லாம் கூட உள்ளே போடலாம். அதுவும் ஒரு செராமிக் தான். ஆக்டிவேட்டட் கார்பன் போடலாம். அந்த மாதிரி நிறைய பயோமீடியாஸ்லாம் விற்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் வாங்கி போடலாம். நான் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னா செராமிக் ரிங்ஸ், இந்த ப்ரோக்கன் பாட் அதெல்லாம் போடலாம். ஸ்பாஞ்சு கூட நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ வாங்காமல் என்ன மாதிரி வாங்காதீங்க. நீங்கள் கடையில் வேறு மாதிரி கேட்டிங்கன்னா நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சஸ் கூட இருக்குது, அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இப்போது ரெடி பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு நம்மளது, அவ்வளோதான். இப்போ இதில் என்ன பண்ணோன்னா, மேலே ஒரு ஹோல், கீழே ஒரு ஹோல், மேலே ஒரு அவுட்லெட்டுக்கு, கீழே வந்து தண்ணி உள்ளே போகிறதுக்கு, இது மட்டும் பண்ணியாச்சு. இதெல்லாம் அவங்க உங்களுக்கு கேனிஸ்டரில் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கு தான் அவ்வளோ காஸ்ட். இப்போ நம்ம இதில் வந்து அவ்வளோவா நிறைய செலவு பண்ணவே இல்லை. கீழே வந்து எம்சில் போட்டோம்ல, நம்ம மேலே வந்து பிவிசி சீல் ஒன்று இருக்கும், கம் மாதிரி க்ளூ, அதை வச்சு நம்ம ஒட்டியாச்சு. ஸோ இது மூலமாக லீக்கேஜும் வராது வெளியில் வரும்போது தண்ணி. அவ்வளோதான். இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்ம என்னென்ன போட போகிறோம், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், என்னென்னலாம் நீங்கள் உங்கள் ஃபில்ட்ரேஷனில் வச்சா நம்ம டேங்க்கில் நிறைய பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் க்ரோ பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம அவ்வளோ போட போகிறதில்ல, நம்ம செராமிக் ரிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பாதி உள்ளே கொட்டிக்கலாம், கொட்டிட்டு மேலே ஒரு லேயர் ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி செராமிக் ரிங் வச்சுட்டு திருப்பி ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து நம்ம 2.5 ஃபீட் டேங்க்குக்கான ஃபில்ட்ரேஷன் தான் இது. அந்த மோட்டரோட பவரும் இவ்வளோ தான். நீங்கள் உங்கள் மோட்டரோட பவரும் பார்க்கணும், உங்கள் டேங்க்கும் பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களுக்கான கண்டெய்னரை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் இந்த கண்டெய்னர் தான் என்னோடய தண்ணி வந்து ஃபுல்லாகி வெளியில் வரும்ன்றதுக்காக குட்டி கண்டெய்னர். உங்கள் டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி 3 ஃபீட் 4 ஃபீட்டில் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய கண்டெய்னர்ஸும் பவரான மோட்டரும் கொடுக்கணும். ஸோ தட் நம்ம டேங்க் சர்க்குலேஷன் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அண்ட் நீங்கள் பயோமீடியாஸ்லாம் போட்டால் தான் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் க்ரோ பண்ண முடியும். இப்போ நம்மளோடது அவ்வளோதான். இப்போது ஸ்பாஞ்ச் போட்டாச்சு, செராமிக் ரிங்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரேஷன் ரெடி. இது வந்து நீங்கள் காய விடணும். நான் காய வச்சது போடலை, ஆக்சுவலாக காய வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நம்மளோட டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் முடிஞ்சது. இப்போ நம்ம இதை ஆஸ்கார் டேங்க் 2.5 ஃபீட் டேங்க்கில் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்களே பாருங்கள், தண்ணி கீழேருந்து ஃபில் ஆகி மேலே அந்த பிவிசி பைப் வழியாக திருப்பி உள்ளே போது பாருங்கள். இவ்வளோ தான் நம்ம ஃபில்ட்ரேஷன். அவ்வளோதான், நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இதே தான் நீங்கள் உங்கள் வீட்டிலே பண்ணிடலாம். இது எல்லாமே என் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணேன். அந்த கண்டெய்னரும் எம்சில் மட்டும்தான் வாங்கினேனே. மோட்டரும் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா 1000 ருபீஸில் இது முடிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.